This is Isha from Sri Rajiv Gandhi IAS Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 4th ஜூலையோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். திருக்குறளை தொடர்ந்து இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். இன்னைக்கான திருக்குறளா தெரிந்த செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும் அப்படிங்கிற குறளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இதுக்கான விளக்கமா வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, செய்யத்தகாத செயல்களை செய்யறதுனால மட்டும் தீங்கு ஏற்படாது, இதே தகுந்த சமயத்துல செய்ய வேண்டிய செயல்களை செய்யாம விடுவதனால கூட தீங்கு ஏற்படும் அப்படிங்கிறத இந்த குறளுக்கான விளக்கம். அதை தொடர்ந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம், பசுமை கடன் திட்டம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராமை யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். அவங்க இதுக்கான விதிமுறைகளை இப்போ டிராஃப்டாக வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை ஃபஸ்ட்டு எப்போ இந்த கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம் பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா 2023-24 யூனியன் பட்ஜெட்டில் தான் இந்த கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறதா அறிவிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து இப்போ அதுக்கான டிராஃப்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னா, தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸோ கம்பெனிஸோ அர்பன் லோக்கல் பாடிஸ் இல்லை ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த மாதிரி பல்வேறுபட்ட அமைப்புகள் தானா முன் வந்து வாலண்டியரா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்றது தான் இந்த கார்பன் கிரெடிட் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வாட்டர் பேஸ்டு ப்ரோக்ராம், அப்புறம் வந்துட்டு சுற்றுச்சூழலெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ட்ரீ பிளான்ட் பண்ணுறது, நாய்ஸ் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பல்வேறு வகையான ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் முன்னெடுக்கிறது தான் இந்த கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கார்பன் கிரெடிட் அப்படின்னு பார்க்குறோம். கார்பன் கிரெடிட்னா வெறும் CO2 எமிஷனை மட்டுமே கம்மி பண்றத பத்தி பேசுறது தான் கார்பன் கிரெடிட் அப்படிங்கறத பார்க்குறோம். ஆனா இந்த கிரீன் கிரெடிட் அப்படின்னா CO2 எமிஷன் மட்டும் இல்லாம மற்ற எல்லா என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டீஸை பத்தி பேசுறது தான் இந்த கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம். சந்தை அடிப்படையிலான பொறிமுறையின் மூலம் இந்த கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம் ஊக்குவிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்ல யார் இந்த கிரீன் கிரெடிட் அதிகமாக வச்சிருக்காங்களோ அதுக்கான இன்சென்டிவ் வழங்க போறதாவும் அறிவிச்சிருக்காங்க. அது தொடர்ந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அஷாத பூர்ணிமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த அஷாத பூர்ணிமாவை எங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னா, டெல்லியில் இருக்க சர்வதேச அருங்காட்சியகத்தில் தான் இந்த அஷாத பூர்ணிமாவை கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சர்வதேச பௌத்த கூட்டமைப்பு, இன்டர்நேஷனல் புத்திஸ்ட் கவுன்சில் தான் இந்த அஷாத பூர்ணிமாவை கொண்டாடுறாங்க. இந்த அஷாத பூர்ணிமா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபுல் மூன் டே அப்படின்னு சொல்கிறோம். ஹிந்துக்களும் பௌத்தர்களும் இந்த ஃபுல் மூன் டே அன்னைக்கு தங்களோட குருவுக்கு ஸ்பிரிச்சுவலாக வழிபடுறது தான் இந்த அஷாத பூர்ணிமா அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதே நாள இலங்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா எசலபோயா அப்படின்னு சொல்றாங்க. இந்த அஷாத பூர்ணிமாவை இலங்கையில என்னவா கொண்டாடுறாங்க அப்படின்னா எசலபோயா அப்படிங்கிற பேர்ல கொண்டாடுறாங்க. தாய்லாந்துல அசன்ஹா புச்சா அப்படிங்கிற நேம்ல கொண்டாடிட்டு வராங்க. பௌத்தர்கள் இந்துக்கள் ரெண்டு பேருமே தங்களோட குருக்களுக்கு மரியாதை செலுத்துற நாளாதான் இந்த அஷாத பூர்ணிமா அப்படிங்கிற நாள் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன நியூஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, INS சிவாஜி அப்படின்னு பார்க்க போறோம். இந்த INS சிவாஜி அப்படிங்கிறது இந்தியாவோட கடற்படை நிலையம், இந்தியாவோட நேவல் ஸ்டேஷன் தான் இந்த INS சிவாஜி அப்படிங்கிறது. எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, மகாராஷ்டிரால இருக்க லோனோவாலா, இந்த இடத்துல தான் மகாராஷ்டிராவில் இருக்க லோனோவாலாவில் தான் இந்த இந்திய கடற்படை நிலையம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நேவல் இன்ஜினியரிங் காலேஜும் இருக்கு. இங்கே இந்தியன் கோஸ்ட் கார்ட்ஸ்க்கும் இந்திய கடற்படையை சார்ந்தவங்களுக்கும் இந்தியன் நேவி ஆஃபீஸர்ஸ்க்கும் இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கும் இந்த நேவல் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து பயிற்சி அளிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ரீசெண்ட் நியூஸ்ல இது எதுக்காக நம்ம பார்க்குறோம்னா, மெரைன் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் இதில் முடிச்ச 39 அதிகாரிகளுக்கு பட்டமளிப்பு விழாவை கொடுத்துருக்காங்க இந்த INS சிவாஜியில் அப்படிங்கிறத இப்போ நியூஸாக கொடுத்துருக்காங்க. இது எப்படி இந்த INS சிவாஜின்ற அமைப்பு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, 1945 February 15ல பம்பாய் கவர்னர் சர் ஜான் கொல்வில்லி இவரோட ஹெல்ப்போட HMIS சிவாஜியா நியமிக்கப்பட்ட இந்த அமைப்பு 26 January 1950ல INS சிவாஜியா மாறி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதனோட பிரைமரி டேமேஜ் ஸ்டிமுலேட்டர் அப்படின்னு சொல்றோம்னா, போர் நடந்துட்டு இருக்கும் போது அந்த போர் கப்பல்களை டேமேஜை கம்மி பண்றதுக்கான ஆப்ரேஷனையும் இந்த INS சிவாஜியில சொல்லி தராங்க அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அடுத்த நியூஸா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நாட்டில் இருக்க எல்லா புலிகள் காப்பகங்கள்ல இருக்க அதிகாரிகளுக்கு ரெட் அலர்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நியூஸா தான் பார்க்குறோம். இந்த வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்டாட்டச்சரி மல்டி டிசிப்ளினரி பாடி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 தொடர்ந்து உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ அப்படின்னு பார்க்குறோம். எதுக்காக இந்த அமைப்பு அப்படின்னா, வனவிலங்குகளோட குற்ற தரவுகளை சேமிச்சு வைக்கிற இடமா தான் இந்த வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ அப்படிங்கிறது இருக்கு. கிரைம் டேட்டா பேங்கா இருக்கு.
இதை வந்துட்டு யாராச்சும் வந்து வனவிலங்கு தொடர்பான குற்ற செயல்களில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அந்த தகவல்களை சேகரித்து அந்தந்த மாநிலங்களில் இருக்க அதிகாரிகளுக்கோ அமலாக்கத்துறைகளுக்கோ அனுப்புறது தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த குற்ற செயல்கள் மறுபடியும் நடக்காமல் தடுக்கிறதுக்கான வேலைகளில் இவங்க ஈடுபட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம். இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ரேஷன் சேவ் குர்மா டர்டைல்ஸை காப்பாற்றுற ஆப்ரேஷன் பேர் தான் சேவ் குர்மா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து தண்டர் பேர்ட் அப்படின்னா வைல்ட் பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே காப்பாற்றுறதா இந்த தண்டர் பேர்ட் அப்படிங்கிறது. வைல்ட் லெக்ஸ்னோ அப்படின்னா லெஸர் நோன் ஸ்பீஷியஸ் டீர், வைல்டு போர், ஜாக்கல் இந்த மாதிரியான அனிமல்ஸ் எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறத இந்த ஆப்ரேஷன் லெக்ஸ்னோ அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து ஆப்ரேஷன் க்ளீன் ஆர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த க்ளீன் ஆர்ட் அப்படின்னா மங்கூஸ்லேருந்து எடுத்து மங்கூஸை கில் பண்ணி அதோட ஹேர் ப்ரஷஸ் நிறையா செய்கிற அந்த தடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது ஆப்ரேஷன் க்ளீன் ஆர்ட் அப்படிங்கிறது. அது தொடர்ந்து ஃப்ளோரல் அண்ட் ஃபானல் டேட்டாபேஸ் அப்படின்னு பார்க்குறோம். யார் வந்து இந்த மலர் மற்றும் விலங்கு தரவுதளத்தை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இவங்க தான் இந்த ஃப்ளோரல் அண்ட் ஃபானல் டேட்டாபேஸை வெளியிட்டிருக்காங்க. ஃப்ளோரலுக்காக கொண்டு வரது தாவரங்கள் எல்லாத்தையும் தொகுத்து வெளியிடுற அமைப்பு வந்து பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நேமில் வெளியிட்டிருக்காங்க. இதே விலங்குகள் அப்படிங்கிற தலைப்பில் இந்தியாவில் இருக்க எல்லா விலங்கு இனங்களையும் புதுசாக கண்டுபிடிக்கிற இனங்களையும் சேகரிக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க தான் இந்த தொகுத்து வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வருஷத்துக்கான 2022 ஆண்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா 664 விலங்கு இனங்களை அதோட தரவுதளத்தில் சேர்த்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதே மலர் தரவுதளத்தை பொட்டானிக்கல்ல எவ்வளோ சேர்த்திருக்காங்க அப்படின்னா 339 டாக்ஸாக்களை இணைச்சிருக்காங்க. விலங்குகளில் 664 தான் இணைச்சிருக்காங்க. 339 டாக்ஸாக்களை BSI பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் இணைச்சிருக்காங்க. அது தொடர்ந்து மார்க் ஸ்டண்ட் விருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மார்க் ஸ்டண்ட் விருதை எங்கே வழங்கியிருக்காங்க அப்படின்னா இங்கிலாந்தில் இருக்க லண்டனில் வழங்கியிருக்காங்க. யார் வழங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த நாட்டோட அரசர் கிங்ஸ் சார்லஸ் III மற்றும் குயின் கேமிலா இவங்க 2 பேரும் இணைஞ்சு தான் இந்த மார்க் ஸ்டண்ட் விருது மற்றும் தாரா விருதை வழங்கியிருக்காங்க. யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் அந்த மூவியோட டைரக்டராக இருக்க கார்த்திகி கோன்ஸ்லேவ்ஸ் அவங்களுக்கு தான் இந்த அவார்டை வழங்கியிருக்காங்க. எலிஃபண்ட்டுக்கும் மக்களுக்குமா இருக்க அந்த அந்யோன்யத்தை கனெக்டிவிட்டியை அழகாக படம் எடுத்து காமிச்சதுக்காக அவங்களுக்கு இந்த அவார்டு வழங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது தொடர்ந்து அடுத்த நியூஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாங்காங் டீசோ லேக் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த லேக் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னா லடாக்ல இருக்க மிக பிரபலமான ஏரியாவில் ஒன்று தான் இந்த பாங்காங் டீசோ லேக் அப்படிங்கிறது. கல்வான்ல இந்தியாவுக்கும் சீனாக்கும் வந்து போர் நடந்திருக்கும். அதை தொடர்ந்து அந்த இடத்துல இருக்க இந்த ஏரியோட வடக்கு உட்கட்டமைப்பை அதிகப்படுத்துறதா இப்போ அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது எவ்வளவு உயரத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா 14,000 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. எண்டோர் ஹைக் அப்படின்னு சொல்றாங்க. எண்டோர் ஹைக் ஏரியா இருக்கு அப்படின்றது சுத்தி லேண்ட் லாக்டு நிலங்களால சூழப்பட்டு உள்ள மட்டும் ஏரி இருக்க பகுதியாக அமைஞ்சிருக்கிறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லேண்ட் லாக்டு எண்டோர் ஹைக் ஏரி அப்படின்றத நம்ம சொல்றோம். இந்த பாங்காங் டீசோ அப்படிங்கிற வார்த்தை திபெத்திய வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா உயர்ந்த புல்வெளி ஏரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. திபெத்திய வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. அதுக்கான அர்த்தம் என்னன்னா உயர்ந்த புல்வெளி ஏரியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகத்தோட மிக உயர்ந்த உப்பு நீர் ஏரிகள்ல ஒன் ஆஃப் த லேக்கா இதுவும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இதோட 3 பங்குல 1 பங்கு தான் இந்தியாவில் இருக்கு, மீதி 2 பங்கும் சைனால இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இது வெவ்வேறு நேரங்கள்ல வெவ்வேறு டைம் பேசிஸ்ல நீலம், பச்சை மற்றும் சிவப்பு இந்த மாதிரி வெவ்வேறு நிறங்கள்ல காட்சி அளிக்கும் இந்த ஏரியா அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. அடுத்து ஸ்டார்ட் அப் 20 ஷிகர் உச்சி மாநாடு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்தியாவோட பிரசிடென்சிக்கு கீழே இருக்க G20 அமைப்பில் ஸ்டார்ட் அப் 20 அப்படிங்கிற உச்சி மாநாடு இப்போ தொடங்கியிருக்காங்க. எந்த இடத்துல தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ஹரியானா மாநிலத்தில் இருக்க குருகிராமில் 2 நாளாக இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் ஸ்டார்ட் அப்களோட நிறை மற்றும் குறைகளை அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸை பற்றி இந்த மாநாட்டில் விவாதிக்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான பேஸை பற்றியும் இங்கே நம்ம பார்க்குறோம். உலக அளவில் இந்தியா 3வது லார்ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டமாக வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்தியா அவ்வளோ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் 3வது பெரிய இடத்துல நம்ம இருக்கோம். அவ்வளோ நிறைய ஸ்டார்ட் அப்ஸை கொண்டு 3வது பெரிய இடத்துல இந்தியா இருக்கு அப்படிங்கிற டேட்டாவை தான் கொடுத்துருக்காங்க. இந்த G20 நாட்டு தலைவர்கள் 2030ஆம் ஆண்டுக்குள்ள 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை எல்லா நாடுகளும் சேர்ந்து அச்சீவ் பண்றதுக்கான பேஸை பற்றியும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் நியூஸ் என்ன பார்க்குறோம் அப்படின்னா சர்வதேச நெகிழி பைகள் இல்லாத தினம் 2023 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பிளாஸ்டிக் இல்லாத தினத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒன் யூஸ் பிளாஸ்டிக் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்துகிற சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை மக்கள்கிட்ட அதை வளர்றோம்.
அடுத்த நியூஸா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சர்வதேச நெகிழி பைகள் இல்லாத தினம் 2023 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உலக அளவில் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைச்சு மக்கள் கிட்ட பிளாஸ்டிக்கை பற்றின விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு வருஷமும் ஜூலை 3ஆம் தேதியை சர்வதேச நெகிழி பைகள் இல்லாத தினமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். அது பிளாஸ்டிக்கை நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்க அந்த டிபெண்டன்சியை குறைச்சு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸை மக்கள் எல்லாரும் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டு தான் ஒரு வருஷமும் இந்த நாளை நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். அடுத்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இந்தியாவில் அசாத பூர்ணிமா குரு பூர்ணிமா என்று கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் இலங்கையில் இந்த நாளை என்னவா சொல்றாங்க அப்படின்ற கேட்டிருக்காங்க. எசலபோயா அப்படின்னு இலங்கையில சொல்றாங்க, அசன்ஹா புச்சா அப்படின்னு தாய்லாந்துல சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது தொடர்ந்து HIMS சிவாஜியாக நியமிக்கப்பட்ட இது 26 ஜனவரி 1950 என்னவா மாறுச்சு? இப்படி இந்த தலைமை அமைக்கப்பட்டது INS சிவாஜியா 1950 26 ஜனவரியில் மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது தொடர்ந்து ஸ்டார்ட் அப் 20 ஷிகர் உச்சி மாநாட்டோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்ட் அப்கான பிரச்சனை மற்றும் தீர்வுகளை சொல்றது தான், அதுக்கான வழிவகைகளை சொல்றது தான் இந்த மாநாட்டோட நோக்கமாக இருக்கு, அப்ஜெக்டிவா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தொடர்ந்து உலகின் மிக உயரமான டேஷ் ஏரிகளில் ஒன்றாகும். பாங்காங் டீசோ ஏரி உலகோட என்ன ஏரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எரிமலையா, பனி உறைதலா, இல்லை உப்பு நீர் ஏரியா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. தேங்க்யூ. தொடர்ந்து ராஜீவ் காந்தி IAS அகாடமி சேனலை கரண்ட் அஃபேர்ஸ்க்காக ஃபாலோ பண்ணுங்க.